பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நடிகர் அரவிந்த் சாமி நடித்த திரைப்படங்களில் வெள்ளி விழா ஓடிய திரைப்படங்கள் தான் என்று நான் பார்க்க போகிறோம். அரவிந்த் சாமியை பொறுத்த வரைக்கும் அவர் நடித்த படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்த படங்களாக தான் இருக்கும். அதுலேயும் அவர் நடித்த திரைப்படங்கள் வெள்ளி விழா ஓடிய திரைப்படங்கள் தான் வரிசையாக என்று நான் பார்க்க போகிறோம். அரவிந்த் சாமியை பிடிக்காத நடிகர்களே இருக்க மாட்டார். அவர் பார்க்கறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக எம்ஜிஆர் மாதிரி இருப்பார் பார்க்குறதுக்கு. அவர் நடிப்பும் நல்லாயிருக்கும். அவர் படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தேசப்பற்று உள்ள படங்களாக தான் நடிச்சிருப்பார். மோஸ்ட்லி இவர் படத்தில் தான் ஏஆர் ரஹ்மான் இசையமைச்சார். எத்தனை படங்கள் வெள்ளி விழா கொடுத்தார் என்று வரிசையாக பார்க்கலாம். பாருங்கள். முதல் வெள்ளி விழா திரைப்படம் தளபதி. இந்த திரைப்படம் 1991 வருடம் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தை இயக்கியவர் மணிரத்னம். இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மம்முட்டி, அரவிந்த் சாமி, சோபனா, ரோஜா மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பார்கள். இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தம்பியாகத்தான் அரவிந்த் சாமி இருப்பார். கடைசி வரைக்கும் தெரியாது, கிளைமேக்ஸில் தான் தெரியும். அப்படி ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு கொடுத்து இந்த திரைப்படம் வெள்ளி விழா ஓடியுள்ளது. இந்த திரைப்படம் தான் மிகப்பெரிய ஒரு ஹிட்டு. அரவிந்த் சாமி நடித்த திரைப்படங்களில் முதல் வெள்ளி விழா திரைப்படம் எது என்றால் தளபதி திரைப்படம் தான். இந்த திரைப்படத்தில் பாட்டு, ஃபைட்டு எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு. மலையாள நடிகர் மம்முட்டி அவர்கள் கலக்குன்னு கலக்கியிருப்பார். இந்த திரைப்படம் பல திரையரங்குகள் 175 நாள் கடந்து ஓடி வெள்ளி விழா ஓடியது. சென்னை, கோவை, மதுரை, திண்டுக்கல் போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படம் 175 நாள் கடந்து வெள்ளி விழா ஓடியுள்ளது. நடிகர் அரவிந்த் சாமி அவர்கள் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார். அதனால்தான் இந்த திரைப்படத்தையும் ஒரு வெள்ளி விழா திரைப்படமாக நாம் எடுத்துள்ளோம். இரண்டாவது வெள்ளி விழா திரைப்படம் ரோஜா. இந்த திரைப்படம் 1992 வருடம் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தையும் இயக்கியவர் மணிரத்னம். இந்த திரைப்படத்தில் அரவிந்த் சாமி, மதுபாலா போன்று பலர் நடித்திருப்பார்கள். இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் ஏஆர் ரஹ்மான். இந்த திரைப்படத்தில் தான் முதலில் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இசையமைப்பாளராக அறிமுகமாகிறார். இந்த திரைப்படத்தில் தான் மணிரத்னம் அவர்கள் ஏஆர் ரஹ்மானை அறிமுகப்படுத்துகிறார். இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு லவ், ஒரு தேசப்பற்று உள்ள ஒரு திரைப்படமாக இருந்தாலும் இந்த திரைப்படத்தில் இருக்கும் பாட்டெலாம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. இந்த திரைப்படம் 175 நாள் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு வெள்ளி விழா திரைப்படமாக ரோஜா திரைப்படம் இருந்தது. இந்த திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா அரவிந்த் சாமி, மதுபாலா காம்பினேஷன் பார்த்திங்கன்னா படத்தில் பொறுத்தவரைக்கும் லவ் எந்த அளவுக்கு காம்போ இருக்கோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா படத்தில் பல சீன்கள் எல்லாம் எதிர்பார்க்கிற அளவுக்கு இருக்கும், த்ரில்லிங்காக இருக்கும். அப்படி ஒரு திரைப்படம் தான் ரோஜா. இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு ஹிட்டு கொடுத்தது. இந்த திரைப்படம் பல திரையரங்குகள் 175 நாள் ஓடியுள்ளது. நாகர்கோவில், திருநெல்வேலி, பெங்களூர் போன்ற பல இடங்களில் 175 நாள் கடந்து ஓடிய மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுத்த ஒரு திரைப்படம் தான் ரோஜா. இந்த திரைப்படம் தான் அரவிந்த் சாமி அவர்களுக்கு வெள்ளி விழாவின் முதல் வெள்ளி விழா என்று நாம் கூறலாம். இந்த திரைப்படம் தான் அரவிந்த் சாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹிட்டு கொடுத்தது. சோலோவா நடித்து மிகப்பெரிய ஒரு ஹிட்டு கொடுத்த ஒரு வெள்ளி விழா திரைப்படம் ரோஜா திரைப்படம். மணிரத்னம் இயக்கத்தில். பொதுவாக மணிரத்னம் இயக்கத்தில் தான் 2-3 படங்கள்லாம் நிறைய நடிச்சிருக்கிறாரு அரவிந்த் சாமி. அதுலேயும் வெள்ளி விழா கொடுத்த படமாக தான் இவருக்கு அமைந்தது. மூன்றாவது வெள்ளி விழா திரைப்படமாக நாம் பார்க்க போகும் திரைப்படம் தான் பம்பாய். இந்த திரைப்படம் 1995 வருடம் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தையும் இயக்கியவர் மணிரத்னம் அவர் தான் இந்த திரைப்படத்தில் இயக்கியுள்ளார். இந்த திரைப்படத்தில் அரவிந்த் சாமி, மனிஷா கொய்ரலா, ஏஆர் ரஹ்மான் இசையமைத்திருப்பார். இந்த திரைப்படத்தில் இருக்கும் பாட்டு எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அப்படி ஒரு இன்றைக்கும் கேட்டுக்கிற அளவுக்கு அப்படி ஒரு ஹிட்டு கொடுத்த ஒரு திரைப்படம் தான் பம்பாய். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இந்து முஸ்லீம் ஒரு கலவரத்தை வச்சு தான் அந்த திரைப்படம் எடுத்திருப்பார். இந்த திரைப்படம் பார்க்கறதற்கு பயங்கரமான திரையரங்கில் நல்ல ஒரு வரவேற்பு, பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் ஒரு நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுத்த ஒரு திரைப்படம் தான் பம்பாய். இந்த திரைப்படத்தில் இருக்கும் பாட்டு எல்லாமே, இசை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் இசையில் தூள் கலப்பியிருப்பார். ஒவ்வொரு பாட்டும் காட்டிங்கன்னா இன்றைக்கு நம்ம கேட்கும்போது புதிதாக கேட்குற அளவுக்கு அப்படி ஒரு ஹிட்டு கொடுத்த ஒரு திரைப்படம் தான் பம்பாய். இந்த திரைப்படத்தில் அரவிந்த் சாமி அவர்களும் மனிஷா அவர்களும் லவ் ஸ்டோரியாக இருந்தாலும் இந்த திரைப்படத்தில் 2 பசங்க என இருந்திருந்தாலும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு ஹிட்டு. கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த தீ பறக்கிற அந்த சீன் எல்லாமே ஒரு இந்து முஸ்லீம் கலவரத்தை மையமாக்க வைக்க எடுத்திருப்பார் நமது மணிரத்னம் அவர்கள். இந்த திரைப்படம் 175 நாள் கடந்து பல திரையரங்குகளில் ஓடியுள்ளது. சென்னை, கோவை, திண்டுக்கல், நாகர்கோயில், திருநெல்வேலி போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படம் ஓடியுள்ளது. பம்பாயிலும் இந்த திரைப்படம் 100 நாள் கடந்து ஓடியது. பெங்களூர் 175 நாள் கடந்து ஓடிய மிகப்பெரிய ஒரு வெள்ளி விழா திரைப்படமாக பம்பாய் திரைப்படம் திகழ்ந்தது. பல திரையரங்குகளில் 100 நாள் கடந்து இந்த திரைப்படம் ஓடியது. கரூர் போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படம் பார்ப்பதற்கு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு. அரவிந்த் சாமி, மனிஷா கொய்ரலா. இந்த சாமி படத்தில் பொறுத்த வரைக்கும் அவர் பேசுகிறதே ஒரு குரலை ஒரு மையமாக வச்சு அவர் பேசுகிறக்கூடிய ஒரு வாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அரவிந்த் சாமி எல்லாருமே லைக் பண்ணுவாங்க. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு சாக்லேட் பாயாக இருப்பார். எவ்வளோ நடிகர் இருக்கும் காலகட்டத்தில் இவர் திரைப்படத்தையும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கிட்டு கொடுத்து 100 நாள் கடந்து வெள்ளி விழாவும் ஓடிய திரைப்படங்கள் பட்டியலில் பார்த்திங்கன்னா ஒரு 4 படங்கள் வெள்ளி விழா ஓடியது. அப்படி திரைப்படங்களை தான் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அடுத்து பார்க்க போகிற 4வது வெள்ளி விழா திரைப்படம் மின்சார கனவு. இந்த திரைப்படம் 1997 வருடம் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தை இயக்கியவர் ராஜ் மேனன் அவர்கள் இந்த திரைப்படத்தை இயக்கியுள்ளார். இந்த திரைப்படத்தில்
அரவிந்த் சாமி, பிரபுதேவா, காஜால் மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள். இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் ஏஆர் ரஹ்மான். இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் லவ் ஸ்டோரி. இதில் அரவிந்த் சாமி அவங்க காஜாலை லவ் பண்ணுற மாதிரி இருக்கும், பிரபுதேவாவை லவ் பாங்க. 2 பேருக்கும் உள்ள காம்போசிஷன் லவ்வை பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு படம் இந்த படம் மின்சார கனவு. இந்த திரைப்படத்தில் இருக்க பாட்டு எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு. இன்றைக்கும் சொல்லுற அளவுக்கு அப்படி இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான். 2K கிட்ஸுக்கும் இப்படி இருக்கும், 90 கிட்ஸுக்கும் பிடித்த மிக பிரமாதமான ஒரு திரைப்படம் மின்சார கனவு. இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா 250 நாள் கடந்து ஓடிய மிகப்பெரிய ஒரு வெள்ளி விழா திரைப்படமாக இந்த திரைப்படத்தில் இருந்தது. இந்த திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா 2 கதாநாயகர்கள் இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு ஹிட்டு கொடுத்த ஒரு திரைப்படம் தான் மின்சார கனவு. போன்ற 4 படங்களில் வெள்ளி விழா படங்களை கொடுத்துள்ளார் அரவிந்த் சாமி அவர்கள். மொத்தம் 4 திரைப்படங்கள் வெள்ளி விழா கொடுத்துள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அரவிந்த் சாமி அவர்களை பற்றி இது பார்த்தோம், வெள்ளி விழா ஓடிய திரைப்படங்களை. இதுபோல் மற்ற நடிகர்கள் வெள்ளி விழா ஓடிய திரைப்படங்கள் எல்லாம் வரிசையாக நம்ம ஒவ்வொரு இதில் லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்கில் போய் பாருங்கள். ரஜினி, கமல், விஜயகாந்த் என பல நடிகர்களின் வெள்ளி விழா திரைப்படங்களை நம்ம வரிசையாக கொண்டு இருக்கோம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் அரவிந்த் சாமி அவர் நடித்த வெள்ளி விழா திரைப்படங்களை மொத்தம் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வரேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.